இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 39, இறைமாட்சி. குறள் எண் 388. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தான் முறை செய்து பிறர் நலியாமல் காத்தலையும் செய்யும் அரசன் பிறப்பான் மகனே ஆயினும் செயலால் மக்களுக்கு கடவுள் என்று வேறு வைக்கப்படும் என்கிறார். கடவுள் என்று வைக்கப்படும் என்கிறார். அதாவது முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி மன்னன். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி மன்னன். அப்போ நம்முடைய அந்த காலத்து மன்னவர்கள் கொடையும் படையும் நிறைந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. அதனால்தான் மன்னவனுக்கு, ஏன்னா 2000 ஆண்டுகளுக்கு மன்னராட்சி தானே, அதனால் மன்னர்களுடைய ஆட்சிக்கு எப்படி மன்னர்கள் இருக்க வேண்டும் என்பது தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். அதனை மன்னவர்கள் கேட்டும் மகிழ்கிறார்கள். ஒருவன் நாடாளும் அரசனாக இருந்துவிட்டால் அவன் நேர்மையோடும் நாட்டு மக்களுக்கு நடுநிலைமையோடும் நீதி செய்து அவர்களை காப்பாற்ற வேண்டும். அதற்குத்தான் நடுநிலைமை என்ற ஒரு அதிகாரத்தையே தெய்வப்புலவர் படைத்துள்ளார். அதாவது நாட்டு மக்கள் அவனை தலைவனாகவும் மதிக்க வேண்டும். அவ்வாறு மதிப்பதற்கு அவன் நடுவுநிலை தவறாமலாக இருக்க வேண்டும். குற்றங்கடிந்து குறை தீர்த்து மக்களை காப்பாற்றும் அறிவோனாக இருக்க வேண்டும். நீதிமுறை தவறாது மக்களை காப்பாற்றும் மன்னவன் மக்கள் அனைவரின் நெஞ்சங்களிலும் இடம்பெற்று தலைவனாக இருந்து ஆட்சி செய்வான். மக்கள் அனைவராலும் கடவுளை போற்றி அவன் மதித்து வணங்கப்படுவான். நடுநிலைமையோடு நீதி செய்து வாழ்வானே ஆனால் அந்த மன்னன் கடவுளை போற்று மக்களால் மதிக்கப்படுவான். தெய்வப்புலவர் அப்போ எப்படி மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அற்புதமாக எடுத்துரைத்துள்ளார். ஆனால் இன்று நடப்பதோ மக்களாட்சி. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட ஒரு கருத்து. மக்களாட்சி, மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி மக்களாட்சி. ஆனால் மக்களாட்சியில் தேர்ந்தெடுக்கப்படும் அந்த பிரதமரோ அல்லது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதல்வரோ நீதி தவறாமல் நடுவு நிலைமையோடு வாழ வேண்டும். ஏன்னா நீ முதல்வராக வந்துவிட்ட, நீ பிரதமராக வந்துவிட்டீர்கள். இப்படி இருக்கும்போது மக்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர்களுடைய குறைகளை கேட்டு நடுவு நிலைமையோடு வாழ வேண்டும். தயவு செய்து அரசியல்வாதிகள், நீங்கள் அறத்துப்பாலை படிக்காவிட்டாலும் பரவாயில்லை, பொருட்பாலை கண்டிப்பாக படிக்க வேண்டும். கலைஞர் எழுதியிருக்காருங்க, இது உரை எழுதியிருக்காரு திருக்குறளுக்கு. நான் ஏன் சொல்கிறேன் என்றால், எல்லா மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர்களும் திருக்குறளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள ஆங்கில நூல் இருக்குல்ல, அதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நீங்கள் முறை செய்து வாழ்வீர்கள், நடுவு நிலைமையோடு வாழ்வீர்கள். வடுமுறையோடு நீங்கள் வாழ்ந்தால்தான் மக்களும் வாழ முடியும். மாணவ செல்வங்களே, உங்களுக்காகத்தான் நான் இந்த திருக்குறளை தினந்தோறும் சொல்லி வருகிறேன். இன்றைய மக்கள் அதை விரும்ப மாட்டார்கள். காரணம், அவர்கள் வயது கடந்து விட்டது. ஆனால் நீங்கள் இளைஞர்கள், வருங்கால தூண்கள், நீங்கள்தான் இந்த தமிழகத்தை காப்பாற்றக்கூடியவர்கள். இந்த தமிழகம் உங்கள் கையில்தான் இருக்க வேண்டும்.
அப்படி என்றால் அரசியல்வாதிகளாக வர வேண்டும் என்று நான் விருப்பப்படவில்லை. மருத்துவராகவோ அல்லது மிகப்பெரிய ஒரு பொறுப்பிலோ இருக்க வேண்டும். அதாவது மாவட்ட ஆட்சியாளராகவோ, மாவட்டத்தை ஆட்சி செய்தால் போதும்ல. நீங்கள் கடைசி வரையும் மாவட்ட ஆட்சியாளராக இருப்பீங்க. 62 வயசு வரையும், 65 வயசு வரையும் நினைக்கிறேன். 60 வயசு இவங்களுக்கு, அவங்களுக்கு இரண்டெல்லாம் அந்த மாதிரி இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா. நன்றி. நாளை மீண்டும் ஒரு குரலுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சு. பரமசிவம், மதுரை.